அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்து பேப்பரில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி இட்ஸ் அட் ஆல் டைம். ஜிடிபினா என்ன? இப்போ எக்கனாமி ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது தெரியணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அதை பற்றி இந்த படிங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக படிங்க. இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் புக் டேட்டா, இதை நோட் பண்ணிக்கிட்டோம். அதாவது லேர்னிங் யாருமே போய் படிக்கிறது இல்லை, லேர்னிங் அபிலிட்டிஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டென்ட் இது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்காக படிச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டு, இந்த டேட்டாஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூவ் சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ஷியல் ரெஃப்யூசல். அதாவது பிரசிடென்ட் வந்தோட அசன்ட் இருக்குது இல்லையா, அதாவது ஒப்புதல் அளிக்கிறாங்க இல்லையா, ராஜ்யசபா லோக்சபாலேருந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க இல்லையா, அதோட ஆர்டிகல்ஸ் என்ன, கவர்னர் வந்து ஆர்டிகல்ஸ் என்ன, அதை படிக்கணும். எந்த மாதிரி பில்லாம் வந்து கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் படிக்கணும். அப்புறம் பிரசிடெண்ட் வந்து எந்த மாதிரி ஒப்புதல் அளிக்கலாமா, வித்ஹோல்ட் பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். 201, 254 இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இது. ஓகேங்களா? ஸோ இதை படிச்சுக்கோங்க. இது பாருங்கள், பிரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத. பிரிக்ஸில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா. அப்போ பிரிக்ஸோட கண்ட்ரிஸ் என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, ஸோ இதை பற்றி வந்து இந்த ஆர்டிக்கலில் இது வந்து பேஸாக வச்சுக்கணும். இது வந்து இப்போ ஈரான் வந்து லுக்ஸ் டு பிரிக் கண்ட்ரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் வந்து இதில் இருக்கிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ்னால் என்ன, கிரிப்டோஸ்னால் என்னன்றதை படிக்கணும். இங்கே இது பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செல் சைஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். டிபியில் இந்தியாவில் டிபி எப்படி இருக்குது, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன, டேக்லிங் அதாவது டிபியை டேக்கிள் பண்ணுறதுல இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றதை படிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஜிஎன்எஸ்எஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல் குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம், இந்த டாப்பிக்கே அப்படியே சிலபஸாகவே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா COP30னா என்ன, COP30ல் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எங்கே பண்ணியிருக்காங்கன்ற அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.